நிறைய பேர் படம் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு படம் தான் பண்ணுவாங்க ப்ரொடியூசர். 10 நாள் ஷூட்டிங் நடந்துருக்கும். 11 நாள் சந்திச்சோம்னா முகத்தில் ஏதாச்சும் நடந்திருந்தா எள்ளு போட்டால் புரியும்னு சொல்லுவாங்க. அதனால் புரிஞ்சு தருவாங்க. 10 நாளுக்குள்ளே அவ்வளோ பிரச்சனைகள் வந்திருக்கும். அந்த 10 நாள் பிரச்சனைகளை அவங்களால எதிர்கொள்ள முடியாது. ஆனால் இவர் அப்படிப்பட்டவர் கிடையாது. இவருடைய திரையுலக வாழ்க்கையில் நிறைய தோல்விகளை அவரும் பார்த்துருக்கார். ஆனால் அதுக்காக அவர் முடிவெடுத்துட்டாருன்னா அது என்ன இருந்தாலும் அதை வெளில காட்டிக்காம எல்லாத்தையும் சாதாரணமாக எடுத்துக்கிட்டு அதற்கான காரணத்தை கண்டுபிடிச்சி சமாதானமாக்குவார். மறுபடியும் இது வரக்கூடாது. அப்படிப்பட்டவர் தான் இவர். திரையுலகில் பார்த்தீங்கன்னா சூப்பர் குட்டையார் தலைமகன் அப்படின்னு சொல்லுவாங்க. தலைப்புள்ள யார் சொல்லுவாங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சில பேருக்கு ராஜகுமாரன் கூட இல்லை, சாருக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தலைப்புள்ள யாருன்னா விக்ரமன் சார் சொல்லுவாங்க. அது எப்போ ஆரம்பிச்சதுன்னா நானும் ஈரோடு சுதந்திரம் சேரமானியம் மூலயமா சூப்பர் ஹிட்டில் என்ட்ரி ஆகிருக்கோம். அப்போ நிறைய பேச ஆரம்பித்தோம். நானும் ஈரோடு சுதந்திரம் சந்தித்து பேசுகிறப்ப ஆர்பி சௌத்ரி சார் பார்த்தீங்கன்னா கலகலன்னு சிரிச்சுக்கிட்டே இருப்பார். ஏன்னா 2 பேரும் சண்டை போடுவோம். நான் ஒன்று சொல்லுவேன், ஈரோடு சுதந்திரம் ஒன்று சொல்லுவார். இப்படியே போயிட்டே இருக்கும். கால் விழுதெல்லாம் இருக்கும், இப்படியே போயிட்டே இருக்கும். அப்போ நாங்கள் போனால் அவர் ரொம்ப சந்தோஷமாக இருப்பார். நான் ஒன்று சொல்லுவேன், அவர் ஒன்று சொல்லுவார். ஏதாச்சும் காமெடி போயிட்டே இருக்கும். அப்போ ஒரு காலகட்டத்தில் என்ன ஆச்சுன்னா பெரும்புள்ளிக்கு அடுத்து தான் நினைக்கிறேன், சார் பூவே உனக்காக படத்துக்கு வந்துட்டுருக்காரு. வந்து பேச்சுவார்த்தை நடக்கும்போது இவர் ஈரோடு சுதந்திரம் என்ன நினச்சார் தெரில. நாங்கள் அப்போது நான் விக்ரம் சார் ஈரோடு சுதந்திரம் 3 பேரும் சௌத்ரி சாரை பார்த்துட்டு கீழே போயிட்டு ஒரு கேண்டீன் இருக்கும், அங்கே போய் டீ குடிச்சிட்டு அப்படி பேசிகிட்டு இருப்போம். விக்ரமன் சார் சொன்ன மாதிரி அவர் சீக்கிரட்டு பிடிச்சிட்டு இருப்பார். நான் பிடிக்க மாட்டேன், அவரும் பிடிக்க மாட்டேன். ஈரோடு சுதந்திரம் பிடிப்பாரா ஆனால் தெரியாது, சார் மட்டும் பிடிச்சிட்டு இருப்பார். இப்படி எங்களுக்கு ஒரு மீட்டிங் வர்றப்போ நாங்கள் விக்ரமன் சார் மனசார ஏற்றுக்கிட்ட மறக்க முடியாத ஒரு சாதனையாளர் விக்ரமன் சார். அதனால் விக்ரமன் சார் இல்லாதப்போ, சார் விக்ரமன் சார் வர்றாரு, அவருக்கு நீங்கள் படம் கொடுக்கலாமே அப்படின்னு கேட்குறாரு ஈரோடு சுதந்திரம். அவர் சிரிக்கிறார். சார் பெரும்புலே நினச்சிட்டு இருக்காதீங்க சார், வெற்றி தொழில் சகஜதானே, உங்களுக்கு என்ன தெரியாதா? எப்படி இருந்தாலும் சூப்பர் பிள்ளை தலை பிள்ளைன்னா விக்ரமன் சார் தான் சார் அப்படின்னு சிரிக்க ஆரம்பித்தார். உண்மைதாய படம் பொன்னவரையை எடுத்தது அப்படின்னு சொன்னார். ஞாபகம் இருக்குல்ல உங்களுக்கு அப்படின்னு சொன்னார். நாங்கள் சொன்ன மாதிரி என்ன பண்ணார்னா படம் கொடுத்தார். பார்த்தீங்கன்னா போய் உனக்கு பட்டை கலப்பணிச்சுன்னு வச்சுங்களேன், எல்லாருக்கும் தெரியும். அப்புறம் கமர்ஷியலாக பண்ணுறதுக்கும் ஒரு வழி கொடுத்தாரு. சம்பாதிச்சு முன்னேறியா முன்னேற்றீங்க அப்படின்ட்டு அப்புறம் சூரியவம்சம் கொடுத்தாரு. இப்படி அவர் மனசில் யாராருக்கெல்லாம் அவருக்கு பட்டுதோ, நல்ல ஒன்று பட்டுதோ, யாரெல்லாம் திறமசாலின்னு பட்டுதோ அத்தனை பேர் தூக்கி ஒன்று நினச்சார். எனக்கு தெரிஞ்சு சேரமானியில் தோண்டி உங்களுக்கு ஒரு 4-5 படம் தான் தெரியும். உங்களுக்கு ஒரு 25 படம் தான் ஹிட்டு ஒன்று தெரியும். நான் 86 படத்துக்கு மேலே பண்ணிகிட்டு இருக்கேன். சுப்பிரமணிய சாருக்கு தெரியும், எப்போ வந்தாலும் ரெக்கார்டிங்கில் யார் வந்தாலும் ஒத்துக்கிறது, என்ன பட்ஜெட் வந்தாலும் ஒத்துக்கிறது. அப்படியே போயிட்டே இருக்கேன். நான் 86 படத்தில் எத்தனை ப்ரொடியூசர் நான் சந்திச்சிருப்பாங்கிறீங்க? ஒவ்வொரு ஆளும் ஒரு கோணத்தில் இருப்பாங்க சார். அவங்கவுங்களும் ஒரு கதை சொல்லுவாங்க, இப்படி ஆச்சு அப்படி ஆச்சுன்னு. அவங்களுடைய குணத்தை பார்க்குறப்ப நமக்கு வெறுப்பாக இருக்கும். ஆர்பி சௌத்ரி சாரோட கம்பேர் பண்ணுறப்போ அப்படி ஒரு மனிதநேயம் உள்ள, அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணுங்கிற ஒரு தன்மை உள்ள மனிதரை இந்தியாவிலேயே பார்க்க முடியாது சார் ப்ரொடியூசரில். நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன் ப்ரொடியூசரை. ஒவ்வொருத்தவங்களும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு கெட்ட எண்ணம் இருக்கும். அவனையே நம்ம தூக்கி விடணும், அவனே எனக்கு மாமானா மச்சானா அப்படின்னு நினைப்பானுங்க. நான் ஒரு வாட்டி ஒரு டிவியில் பேட்டி கொடுத்தேன், அதை பார்த்துட்டாரு. ஒரு 2 மாதம் முன்னாடி பார்த்துட்டாரு. நான் போனேன், சௌத்ரி சாரை பார்க்க போனேன். அப்போ பார்த்தாரு, என்னை பார்த்து சிரித்தார். நல்லா பேசினையா, உண்மையை சொன்னையா அப்படின்னாரு. என்ன சொல்லியிருந்தேன்னா, ஆர்பி சௌத்ரி பற்றி அந்த கேள்வி எழுப்பினாங்க டிவியில். சார் என்ன சார் இப்படி கேட்டீங்க,
ஆர்பி சௌத்ரி சார் இல்லைன்னா எனக்கு ஏன் சார் ஃபவுண்டேஷன்? அவர் இல்லைன்னா ஏது இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக என் பாட்டு போயிட்டுருக்கு. காதல் கடிதம் போயிட்டுருக்கு, சம்பானத்தை போயிட்டுருக்கு, சின்ன தங்கம் போயிட்டுருக்கு, எவ்வளோ பாட்டு போயிட்டுருக்கு. அவர் கொடுத்த பேஸ் தான் சார். அவரு போல ஒரு பிடிச்சது கிடைக்காது சார். நிறைய பேர் நேரமாக பண்ணுவாங்க, திறமைசாலியை பார்க்க மாட்டாங்க. அவன் என் சொந்தக்காரன், என் ஊருக்காரன், என் மாவட்டத்துக்காரன்னு கொடுப்பானுங்க. கடைசியில் அந்த பிடிச்ச நம்ம சொல்லுவாங்க, சொந்தக்காரனுக்கு கொடுத்தாயா அவனால 4 கோடி போச்சியா, இப்படிங்கிற பிடிச்சதை நான் பார்த்துருக்கேன். ஆனால் அதை அவர் பார்க்க மாட்டார் எங்கள் ஆர்பி சௌத்ரி சார். திறமை இருந்தால் அவன் யாராக இருந்தாலும் ஏற்றத்தாழ்வு பார்க்காம, அவன் என்ன ஏதுன்னு பார்க்காம, என்ன ஊர் ஏதுன்னு கேட்காம, திறமை இருந்தால் வாயா சேலஞ்ச் சார் அப்படின்னு கொடுப்பாரு. அப்படி முன்னேறினால்தான் தான் நான். அவர் எப்படி மறக்க முடியும்? அவர் தான் என்னுடைய ஃபவுண்டர் அப்படின்னா. அதை அவர் பார்த்துருக்காரு. பார்த்துட்டு அந்த இன்முகத்தோடு பேசினார் 2-3 மாதத்துக்கு முன்னாடி. அப்படிப்பட்டவர் இப்போ போயிட்டாருங்கிறப்ப நினச்சி பார்க்குறப்ப என்னால் ஒன்றும் பண்ண முடியல. இன்னொன்று யாருக்கும் தெரியாது, என் பையனை அவர்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணேன். அப்படியே கட்டியை பிடிச்சிக்கிட்டார் தோலோட. நல்லா நல்லா வளர்ந்துருக்கா என் பையன், நல்லா இருக்கா ஐயா அப்படின்னாரு. ஹீரோக்கெல்லாம் ட்ரை பண்ணேன் சார், இசையிலே போகலான்ட்டு என்னோட விட்டேன் சார் ஒன்று. ஏன்னா அவரே ஒரு காலகட்டத்தில் கேட்டார், என்ன கற்றுக் கொடுத்தியா அப்படின்னு கேட்டார் பையனுக்கு. ஆமாம் சார் இப்படியே சொன்னார். நிறைய பேச மாட்டார், சௌதரியன் அப்படின்னாரு. கற்றுக் கொடுத்துருக்கேன் சார்ன்னு. ஒட்டுனார். அப்படிப்பட்டவற்றை அழைச்சி போய் நிறுத்துறேன் சார். ஒரு 99 படம் ஏதோ ஒன்று பண்ணுறதா கேள்விப்பட்டேன், நீங்களும் சொன்னீங்க, ஆனால் மாறி போச்சு போல இருக்கு சார் அப்படின்னு. இல்லையா அது பிரச்சனை, அது வேண்டாம், 100 படம் பண்ணுங்க, வந்துக்கிட்டு 100 படம் பண்ணுவோம், பையனை ஆக்கிடுறேன்னார் சார். எப்படி இருக்கும்? பாட்டெலாம் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தேன். அவருக்கு என்ன பிடிக்குன்னு எனக்கு தெரியும். இந்த சேரமணியில் என்ன ஒரு மியூசிக் டைரக்டர் ஆக்கலன்னு வச்சுக்க, எனக்கு எது என்ன இருக்கும்? ஆக்சுவலாக நான் அசோசியேட்டை தான் அங்கே போனேன். சேரனுக்கு அடுத்து அங்கே படம் இல்லை, சேரன் வந்து அசோசியேட் கிடையாது, அங்கே வேக்கண்ட் இருக்குது, ரவிக்குமார் சார் போய் பாருங்க. நான் போய் பார்த்தேன், அசோசியேட் தான் போனேன். கதை சொன்னேன் சார், கதையும் பிடிச்சி போச்சு சாருக்கு, என் டைரக்டருக்கு பிடிச்சி போச்சு, இன்ட்ரடியூஸ் பண்ணார். அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அவர் என்னுடைய டேலண்ட்டை காட்டுறப்போ பாட்டெலாம் நல்லா இருந்துச்சு. நீங்கள் என்ன இருக்கீங்க, காதல் கடிதம் பாட்டை ஒரு ப்ரொடியூசர் சார் பிடிச்சி போச்சுன்னா எத்தனை வாட்டி பாட சொல்லுவாங்க. நான் குறைச்சினா ஆர்பி சௌத்ரி சார்ட்ட ஒரு 50 வாட்டி பாடி காட்டிருப்பேன். அவர் வந்து உட்காருவார், உட்கார்ந்தவொடனே என்ன பண்ணுவார்னா என்னை பார்ப்பார், பாடி அந்த பாட்டாம்பார், காதல் கடிதம் பாட்டை பாடுவார் சார். அப்படி கேட்டுகிட்டே இருப்பார் சார். அவர் இங்கே இருக்கிற தமிழெல்லாம் தமிழவே கிடையாது சார், தமிழை வளர்க்க மாட்டானுங்க, சொல்லுவானும் வளர்க்க மாட்டானுங்க. தமிழை வளர்த்தவர் அவர் தான் சார். உயிரின் உருவம் தெரியாதிருந்தேன், உனையே உயிராய் அறிந்தே தொடர்ந்தேன் அப்படி போட்டோம் பாருங்க. அதை ரசிக்கிறார் அவர். அப்படி பாருங்க, திரும்பி இன்னொரு தோணிச்சு விட, உயிரின் உருவம் தெரியாதிருந்தேன், உனையே உயிராய் அறிந்தே தொடர்ந்தேன், காதலியை சொல்கிறாயா அப்படிங்கிறார். நான் இல்லாதப்போ ஒவ்வொருவரையும் ரசித்தார். இதை பார்த்தார் ரவிக்குமார் சார், பார்த்தாரு, சௌந்தரியன் முன்னாடியே வந்துட்டு அவர் பாட சொல்லுவார், பாடி காட்டுறார். நான் முன்னாடியே போயிடுவேன், வந்தவுடனே பாட சொல்லுவார் என்ன. அப்புறம் ஒரு ஆள் ரயில் பயணங்களில் ஒரு படம் ப்ரொடியூசர் பண்ணியிருந்தார், அவர் கண்ணாடி போட்டு வருவார். அவர் ஒரு நாள் வந்திருந்தார், டிஸ்ட்ரிபியூட்டர், அவர் ப்ரொடியூசரும் கூட, ஃபைனான்ஸ்லாம் அவர் பண்ணுவார். அப்போ அவர்கிட்ட உட்கார வச்சு என்ன பாட சொல்கிறாரு, சௌந்தரியன் அந்த சின்ன தங்கம் பாட்டை பாடு அப்படிங்கிறாரு. சின்ன தங்கம் பாட்டை நான் வந்து விரும்பவே இல்லை. நான் அந்த காலகட்டத்தில் இளமையான ஆள், 26 வயசு எனக்கு, வெறும் காதல் பாட்டு தான் பாடுவேன். இல்லை என்னென்ன சின்ன தங்கம் பாட சொன்னார்னா, சின்ன தங்கம் பாட்டை நான் பாடுறேன். அந்த ஆள் கேட்டவர் கை தட்டார், கண்ணாடி எடுத்துகிட்டு கை தட்டார். பார்த்தியா நான் எப்படி பாட்டெலாம் வாங்கி வச்சுருக்கேன்னு அப்படிங்கிற மாதிரி அவரை பார்க்குறாரு. சார் நான் போட்ட எல்லா பாட்டையுமே போட சொன்னார் சார். அவர் எல்லா பாட்டும் நல்லா இருக்கியா, 8 பாட்டும் நல்லா இருக்குது, 8 பாட்டும் போடுங்க, சுச்சுவேஷன் போடுங்க அப்படின்ட்டு எங்கள் டைரக்டர் என்ன பண்ணார், கரெக்டாக ஃபார்ம் பண்ணி 8 பாட்டு உள்ளதெல்லாம் ஒரு பாட்டு வந்து கர்நாடிக்கு வந்துச்சு. அந்த கர்நாடிக்கு நான் காட்டேன், ஏன்னா கர்நாடிக்கில் நான் ரொம்ப உட்காந்தேன்னா 1 மணி நேரம் பாடுவேன். அப்புறம் வேணும்னு விட்டுட்டு வச்சுங்களேன். அந்த கர்நாடிக்கு அதுக்காக போட்டேன், அதை தவிர எல்லாத்துக்கும் போடலாம் அப்படின்ட்டு. சம்பானத்துக்கு பாட்டு, சம்பானத்துக்கு நமக்கு என்னங்க இருக்குது, சம்பானாட்டு ஒரு கிராமத்து பாட்டு. நான் என்ன ஃபீட் பண்ணுறேன், இளையராஜா தாண்டி ஒரு கிராமத்தை பாட்டு பண்ணுண்டா அப்படின்னு பண்ணுறேன், புது ராகத்தில். ராகத்தெல்லாம் போயினும் ராகம் தெரிஞ்சால் தான் மியூசிக் டைரக்டர் நினச்சிட்டு படிச்சுட்டு இருந்தேன். கடைசியில் தான் அதெல்லாம் ராகத்துக்கு சம்மந்தம் கிடையாது, அது ஒரு உணர்வு, அதையும் மல்லு கட்டிட்டு விட்டேன். ஆனால் அந்த ராகத்தை கண்டுபிடிச்சி சம்பானத்தை போட்டேன். இது எங்கே இருந்தது, ஊரில் இருந்தால் இந்த பாட்டு இருக்குது, இது எப்படி ஊருக்கு மக்கள் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சி ஒரு கர்நாடிக்கு தெரிஞ்சவரை வச்சு பாடினேன். இது ரொம்ப கஷ்டம் சார், பாட்டில் வராதுன்னாரு. ஏன் வராது,
அப்படின்னு நான் கம்போஸ் பண்ணி காட்டினேன். எல்லாத்தையும் ஃபைனல் பண்ணிட்டு தான் போய் சௌத்ரி சார்ட்ட நான் பாடினேன். சம்பாநாத்து பாட்டை ரசிப்பாருங்க. இப்போது ஒரு 3 மாதமாக நான் புலக ஆகி தான் அடைகிறேன். வேணான்னு கூட அதை விட்டுருக்கலாம், ஏன்னா அதுக்கும் கதைக்கு சம்மந்தமே இல்லை. சம்பாநாத்து பாட்டு எதுக்கு ஓடியான்ட்டார். என் டைரக்டர் சார் ஏற்றுக்கிட்டேன், நல்லா இருக்கேன்ட்டு, அருமையாக இருக்கேன் அப்படின்னு ஏற்றுக்கிறாரு. அந்த ராகத்தை வச்சு நானே சும்மா டம்மியோடு போட்டேன். அவர் ஏன் கதை இருந்தாலும் மாற்றுன்னு சொல்லவே இல்லை, அப்படியே ஏற்றுக்கிட்டாங்க. 3 மாதம் பார்த்தீங்கன்னா உலகமாக ஹிட் அந்த பாட்டு. விஜய் எங்கெங்கெல்லாம் போகிற பிரச்சாரத்துக்கு அதில் கட் பண்ணி போடுறான். தெருவெல்லாம் கோலமிட்டு கோலமிட்டு திரியேத்தி குத்து விளக்கு வச்சு உனக்காக மச்சான் காத்திருப்பேன், உறங்காம கண்ணு முழிச்சிருப்பேன், உனக்காக மச்சான் காத்திருப்பேன், உறங்காம கண்ணு முழிச்சிருப்பேன், ஏ சம்பா நாத்து. கட் பண்ணுறான். நீங்கள் பாருங்கள், நிறைய வந்துட்டு இருக்கு. சாதாரணமாக போட்டது உலகமாக ஹிட்டு 3 மாதமா. அப்போவே அது ஹிட்டு. நீங்கள் எந்த பக்கம் இங்கே இந்த பஸ்ஸில் போகிறாலும் அந்த பாட்டு கேட்காம இறங்க முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா 3 மாதத்தில் உலகமாக ஹிட் ஆகிடுச்சு. அந்த வரிகள் பாருங்கள். ஆஃப்டா அவர் ரசித்து போட சொன்னார், போட்டுது. நான் போடவே இல்லை, அவர் ரசித்தார், ஓகேன்னு விட்டுட்டேன். ஒரு மனசில் நினச்சவங்களுக்காக ஒருத்தி பாடுற மாதிரி ஒரு பாட்டு, தான் ஏற்றுக்கிட்ட உயிரோட்டமாக ஏற்றுக்கிட்ட ஒருத்தனுக்காக ஒரு பொண்ணு ஏங்கி பாடுற பாட்டு, அதுக்கான வரி அது. கண் பார்த்து மயங்கி விடும், கருங்கல்லும் கரைஞ்சி விடும், என் மகராசன் அழகால மனசெல்லாம் குளிர்ந்து விடும். யார்? விஜயோட ரசிகைகள் நினைக்கிறாங்க மனசுக்குள்ள, கண் பார்த்து மயங்கி விடும், கருங்கல்லும் கரைஞ்சி விடும், என் மகராசன் அழகால மனசெல்லாம் குளிர்ந்து விடும். யாரை நினைக்கிறாங்க? விஜய் நினைக்கிறாங்க. விஜய் நினச்சி பண்ணுறாங்க. ஆக அது எல்லாத்துக்கும் பொருந்தக்கூடிய உணர்வு. அப்போ நான் பாடினேன், அவர் ஏற்றுக்கிட்டார் பாருங்க. வேறு எந்த பிரச்சனையும் ஏற்றுக்க மாட்டாங்க, அவர் தான் சார் ஏற்றுக்கிட்டார். நான் விக்ரமன் சார் இருப்பார் சொல்லான்னு பார்த்தேன், யாரத்தை அவர் சொன்னார் நினைக்கிறேன். அவருக்காக ஒரு இது சிலை கட்டுங்கிற சிலைங்கிறது அது வந்து எக்ஸ்ட்ரீமாக உள்ளது, அது வைக்க மாட்டாங்க, அது காக்கா கழிஞ்சு போயிடும். ஆனால் அவர் பெயரில் அவார்டு, ஏன்னா அவர் தூக்கி விட்டவர் தான் விஜய். இன்றைக்கி சிஎம்மாக வந்திருக்கார், உலகமே போற்றவர்களுக்கு சிஎம் ஆகிட்டார். அவருடைய மாற்றங்கள்லாம் சாதாரண மாற்றங்கள் இல்லை. அவர்கிட்ட போய் சொன்னேன்னா ஆமாம் வைக்கலாமே அப்படின்ட்டு அவருக்காக ஒரு அவார்டு அவர் கொடுப்பார். ஆர்பி சௌத்ரி அவார்டு அறிவிக்கலாம். நான் தயவுசெய்து எல்லோரும் கேட்குறேன், இந்த இதில் மன்றத்தில் எல்லோரும் இருக்கீங்க, இயக்குனர் இருக்கீங்க, அவரால் பயனடைந்த நம்ம நிறைய பேர் இருக்கோம். நாமெல்லாம் கூட்டு முயற்சி எடுத்து நானும் வர்றேன், எங்கேயுமே போக மாட்டேன், யூனியனுக்கு போக்குவரலாம் எங்கேயுமே கிடையாது, எங்கேயுமே நான் மெம்பர் இல்லை, நான் மியூசிக் பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டுருக்கேன். நானும் வர்றேன், போவோம், விஜய்கிட்ட போய் சொல்லுவோம் முதல்வர்கிட்ட, அவர் கண்டிப்பாக அவர் கொடுப்பார். ஏன்னா அவருடைய முன்னேற்றத்தில் அவரும் ஒரு தூண், அவரும் ஒரு படிக்கட்டு. ஆர்பி சௌத்ரி சார் அவர் கண்டிப்பாக பண்ணுவார். அவர் பேரில் நம்ம என்ன பண்ணுறோம், அவார்டு கேட்குறோம், அறிவிக்க சொல்கிறோம். ஓகேங்களா? பேசுனா அவருக்காக நிறையா பேசிகிட்டே இருக்கலாம், வேண்டாம். ஆனால் அவருடைய மரணம் என்னை பெருசாக பாய்ச்சுது. நான் 2 நாளில் சாப்பிடவே இல்லை, யாரும் ஒத்துக்க மாட்டேங்க, வெறும் பிஸ்கட் போட்டு அவருக்காக சாப்பிட்டுருந்தேன். ஆத்மா சாந்தி அடையணுமாங்க, இறந்ததுக்கு பிறகு அதில் எனக்கு நம்பிக்கை கிடையாது. இருந்தாலும் அந்த இழப்பை என்னால் தாங்கிக்க முடியும். நன்றி.